புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 23 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 12. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைப்பிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர். சிந்தனை: நாங்கள் செய்வதை ஏன் செய்கின்றோம்? நாங்கள் நல்ல செயல்களை, பக்தி செயல்களை, அன்பு செயல்களை செய்யும் போது எம்மை தூண்டும் சக்தி எது? அவை எமது பெருமையால் தூண்டப்படலாம். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இந்த பெருமை என்ற பாவத்தாலேயே தூண்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் பக்தி செயல்களையும் அன்பு செயல்களையும் கடவுளின் மகிமைக்காக அல்லாமல் மக்கள் தங்களை புகழ வேண்டும் என்பதற்காகவே செய்து வந்தார்கள். அவர்கள் மக்களை தீர்ப்பிடுவதில் ஆர்வம் காட்டினார்களே ஒழிய தாங்கள் போதிப்பதை வாழ அவர்கள் தவறிவிட்டார்கள். இந்த வெளிவேடத்தனம் மக்கள் அவர்களை இகழ்வாக நோக்க வைத்தது. எனவே பகிரங்கமாக இயேசு அவர்களை கண்டித்தது அவர்களால் தவறாக வழிநடத்தப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் அளித்திருக்க வேண்டும். இயேசுவின் கண்டிப்பு நிறைந்த அந்த வார்த்தைகள் உண்மையான நம்பிக்கையை தேடுபவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்ததோடு தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் காரணமாய் அமைந்தன. இந்த சமய தலைவர்களை கண்டிப்பதே இயேசுவின் குறிப்பிட்ட ஒரு பணியாக இருப்பதை நற்செய்தி முழுவதிலும் நாம் காணலாம். இயேசு குணப்படுத்தலையும் உண்மையையும் தரவே வந்தவர். சமுதாயத்திலே நீதியை கொண்டு வர அவர் இந்த வெளிவேடக்காரர்களுடன் போராட வேண்டியிருந்தது. இயேசு ஏன் அவ்வாறான உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்? இந்த முரண்பாட்டையும் பிரிவுகளையும் தவிர்த்து அன்பாலே அமைதியை கொண்டு வந்திருக்க கூடாதா? உண்மையான இரக்கம் என்பது அன்பின் கனி என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்வது அவசியம். அன்பு எப்போதும் மற்றவர்களின் நலனையே தேடும். அவர்களை எப்பொழுதும் மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருப்பது அன்பு அல்ல. அன்பு இறை உண்மையில் ஊன்றப்பட்டிருக்கும். மறைநூல் அறிஞர் பரிசேயர் மட்டில் எதுவாக இருந்தாலும் நாம் அன்பாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருந்தால் அது உண்மையான அன்பாய் இருந்திருக்குமா? இல்லவே இல்லை. இயேசுவின் கண்டனம் அவர்கள் ஆன்மீக குருட்டுத்தனத்தில் இருந்து தட்டி எழுப்பி அவர்களின் தவறான நடத்தையில் இருந்து மக்களை காத்து கொள்வதையும்
நோக்கமாக கொண்டது. உண்மையான அன்பு எப்போதும் மற்றவர்களை அவர்களின் தவறுகளில் இருந்து திருத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கும். எமது வாழ்வில் நாம் செய்யும் செயல்களை எந்த தூண்டுதலால் செய்கிறோம் என்று இன்று சிந்திப்போம். நாம் அவற்றை கடவுளின் மகிமைக்காக செய்கின்றோமா, அல்லது மக்கள் அவற்றை பார்த்து எங்களை புகழ வேண்டும் என்பதற்காக செய்கிறோமா? நாம் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளும் போது சில சமயங்களில் எமக்கு விரும்பாத உண்மைகளை கேட்க நேரிடும். இதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை அன்பு ஒருவரின் இறுதி நன்மையை நோக்கமாக கொண்டிருக்கும். அதற்காக அது மற்றவர்களை திருத்த வேண்டிய இடங்களில் திருத்தும். அதில் இருந்து பின்வாங்காது. மறைநூல் அறிஞர் பரிசேயர் இவர்களை போன்று எமக்கும் கண்டிப்பு தேவை, நாமும் திருத்தப்பட வேண்டும் என்று எங்களையே நாம் நோக்குவோம். செபம். ஆண்டவரே, உமது அன்பால் நாங்கள் நிரப்பப்படவும் அதே அன்பால் நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்யவும் வரம் தாரும். ஆமென்.